Hi all, welcome to Demystifying Markets. வீடியோல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா very important concept in market profile learning and each and every concept as I told you before market profile பொறுத்தவரை every concept is equally important and the concept இன்னைக்கு நம்ம பார்க்க போறது with the crypto instruments வந்து எக்ஸாம்பிளா எடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா what is double distribution and how to identify double distribution. ஸோ ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் வைஸா எப்படி இருக்கும், அண்ட் ஆல்சோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எந்த மாதிரியான ஹெல்ப்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும் ஃபார் ட்ரேட் கன்விக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ரீசன்ட் டைமில், அதாவது 28th மார்ச் இந்த டைமில் நம்மளுக்கு ரீசெண்டான ஒரு டைமில் கிடைச்ச ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வச்சு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித் தட் நோட் நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஃபைண்டிங் இட்ஸ் டைரக்ஷன், அதாவது ஒரு டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கும் போது தான் அந்த டே வந்து ட்ரெண்டிங் டே ஆர் மொமெண்டம் டேவா மாறும் இல்லையா. ஸோ அன்லஸ் த டைரக்ஷன் ஃபைன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் அது என்னவா இருக்குன்னா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ ஒரு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் அப் சைடோ டவுன் சைடோ வந்து ஃபைன் பண்ணியாச்சு அப்படின்றது தெரியும். அது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் மணி பையரோ இல்லை ஸ்மார்ட் மணி செல்லரோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த டைரக்ஷன் வந்து டிஃபைன் ஆகும். ஸோ மொமெண்டம் டே ஆகும், ட்ரெண்டிங் டே ஆகும். ஸோ இந்த மாதிரி டேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவும் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல, அதாவது கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன் டெய்லி சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ரா டேல நம்மளுக்கு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இங்க இங்க ஓப்பன் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் அட் த டாப். ஸோ ஒரு பீபாக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து பில்ட் ஆகும். அதாவது ஒரு அப் சைட்ல ஒரு பேலன்ஸும் டவுன் சைட்ல ஒரு பேலன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த பேலன்ஸ்க்கு இன் பிட்வீன் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் அ சிங்கிள் பிரிண்ட். ஸோ தட் குட் பி அ செல்லிங் சிங்கிள் பிரிண்டாகவும் இருக்கலாம், பையிங் சிங்கிள் பிரிண்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டோ அந்த ரெஸ்பெக்டிவ் பையிங் சிங்கிள் பிரிண்ட்டோ எந்த அளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒர்க் ஆகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து கிளியர் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். பட் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷனா இட் இஸ் நத்திங் பட் dividing the balance, அதாவது two different balance are separated by a selling or buying single print in between. in betweenல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து ஃபார்ம் ஆகி ரெண்டு விதமான பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ டாப்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும், பாட்டம்ல ஒரு பேலன்ஸ் இருக்கும், நடுவில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி செப்பரேட்டட் பை அ சிங்கிள் பிரிண்ட். ஸோ இதுதான் வந்து ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே அப்படின்றத சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் தட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரைஸ்லேருந்து அப் சைடில் போய் ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்ல மாட்டோம். பட் மார்க்கெட் பிகினிங் ஆஃப் த டேல ஒரு டைரக்ஷனை ஃபைன் பண்ண முடியல, அப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் ஆர் செகண்ட் ஹாஃப் அது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் ஒரு டைரக்ஷனை ஃபைன் பண்றாங்க. ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் திரும்பவும் ஒரு பேலன்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்கன்னா தட் இஸ் அ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. பிகாஸ் ஒரு மொமெண்டம் எப்போ கிரியேட் ஆகுது, பேலன்ஸ் ஆஃப்டர் அ மொமெண்டம் அண்ட் ஃபைனலி அ பேலன்ஸ். இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸா ஒரு டெஃபினேஷன் ஃபார் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் இதுக்குள்ள நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஒரு மொமெண்டம் ட்ரெண்டிங் டேவா போகிறதுக்கும் ஒரு பேலன்ஸ் வச்சு மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக்டர் வந்து மொமெண்டம் கிரியேட் பண்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதோட ரெஸ்பெக்டிவான ஒரு ஃபாலோஅப்ஸை வந்து இங்க பாருங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த டேட்ல, அதாவது 28ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் நல்லாவே எஃபெக்டிவ் பிகாஸ் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல கிரியேட் ஆனது. அண்ட் எல்லா டபுள் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்த கேஸ்ல ஒர்க் ஆயிருக்கு பிகாஸ் இட் ஆல்சோ ஆக்ட் வித் அதர் கண்டிஷன்ஸ். அதர் கண்டிஷன்ஸும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நம்ம வேலிடேட் பண்ணுவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி டீட்டெயிலாக நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்ன மாதிரியான ட்ரூ ஃபேக்டர்ஸ் கிரியேட் ஆகுது, என்ன மாதிரி ட்ரூ ஓடிஎஃப் கிரியேட் ஆகுது, ஸ்மார்ட் மணியில் எந்த மாதிரி ட்ரூ ஃபேக்டர் ஃபால்ஸான விஷயங்கள் எல்லாம் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு ஓடிஎஃப் வந்து ஒரு இன்ட்ராடேல வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டாக் அடுத்த நாள் வந்து மொமெண்டம் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ட்ரைனிங், அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணணும்னு நினச்சிங்க,
with order flow learning. Kindly contact the WhatsApp number demystifying marketsலயே வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து அந்த சேனலுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபார் ட்ரைனிங் பர்பஸ். ஸோ இந்த பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிங்கிள் பிரிண்ட் ஃபார் செல்லிங் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டேலாம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க கிரிப்டோல. ஸோ மார்க்கெட் திரும்பவும் வந்து ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பாருங்க கீழே பாட்டம்ல தான் இருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. பட் மார்க்கெட் த நெக்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் சைடில் மொமெண்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பையிங் சைடோட மொமெண்டம் கூட இந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் ஆகுது. பிகாஸ் இட்ஸ் அ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ட்ரேட், நெக்ஸ்ட் மந்த் ட்ரேட், நெக்ஸ்ட் ஒரு வீக்குக்கான அனாலிசிஸும் நம்மளால பண்ண முடியும். provided there are lot of other conditions also associated with the double distribution day. ஸோ இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் அடுத்த நாளும் பாருங்க தேர்ட் டே, அதாவது தேர்ட் டைமும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கீழே வந்து சிங்கிள் பிரின்ஸை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திரும்பவும் மார்க்கெட் மேலே வரும்போது கிளியர் ரிஜெக்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஆஃப் ரிஜெக்ஷன்ஸ் இஃப் யூ சி, இந்த டே ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, அடுத்த நாள் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, அடுத்த நாளும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ இந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே வந்து ஒரு நாளோட இம்பேக்ட் மட்டும் கிடையாது. இட் இஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு ரிஜெக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம எப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் அனாலிசிஸில் வந்து நம்மளுக்கு இன்ட்ராடே ஆக்டிவிட்டினாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியுது. வேறஸ் நீங்கள் அது வந்து நீங்கள் வீக்லியில் பார்க்கும்போது ஒரு வீக்குக்கான அனாலிசிஸே நம்ம பண்ண முடியும். வேறஸ் மந்த்லி ஃபேக்டர்ஸில் பார்க்கும்போது மந்த்துக்கான அனாலிசிஸே நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இட் இஸ் நாட் ஒன்லி த இண்டெக்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ் ஆர் கமோடிட்டி, ஈவன் த கிரிப்டோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி ஒரு ப்ரொஃபைலை வந்து பிஹேவ் பண்ணுது, எப்படி ஒரு ப்ரொஃபைலை ரெஸ்பெக்ட் பண்ணுது, அந்த ப்ரொஃபைலில் கிரியேட் ஆகிற விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு ட்ரூவாக கிரியேட் ஆனால் அதை வந்து ஃபாலோ த்ரூ ஆகுதுன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிப்டோவை பொறுத்தவரையும் திஸ் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே எஃபெக்டிவ்லி ஒர்க் பிகாஸ் இட்ஸ் அ செல்லிங் சைட். டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே வந்து செல்லர்ஸ்க்கான கிரியேட் ஆனது. ஸோ த ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஆர் சிட்டிங் இன் தஸ் பிளேஸ். அப்போ திரும்ப மார்க்கெட் அந்த பிளேஸ்க்கு வரும்போது என்ன ஆகும், பிகாஸ் இட்ஸ் அ செல்லர் ஜோன். ஒரு செல்லர் ஜோன்ல திரும்ப யார் இருப்பாங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர் இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் அங்கே வரும்போது ரிஜெக்ஷன் ஆகணுன்றது இட்ஸ் அன் எக்ஸ்பெக்டட் திங். ஸோ எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தான் மார்க்கெட்ல நடக்குது. அதே தான் வந்து நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேஸ்ல இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நடந்திருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், அண்ட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஃபார் ட்ரைனிங் நீங்க வந்து அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங், அண்ட் திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. தேங்க்ஸ் ஆல் ஃபார் வாட்சிங்.